கர்மவீரர் காமராஜரின் பிறந்த நாளில் அவருக்கு மரியாதை செலுத்துகிறேன் என பிரதமர் நரேந்திர மோடி எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளார். தமிழில் பதிவிட்டிருக்கும் பிரதமர், இந்தியாவின் சுதந்திர போராட்டத்தில் முன்னணியில் இருந்து சுதந்திரத்திற்கு பிந்தைய நமது பயணத்தின் வளர்ச்சிக்குரிய ஆண்டுகளில் விலை மதிப்பற்ற தலைமைத்துவத்தை வழங்கினார் என்று பெருமையுடன் குறிப்பிட்டுள்ளார். அவரது உயரிய சிந்தனைகளும் சமூக நீதி குறித்த உறுதிப்பாடும் நம் அனைவருக்கும் மகத்தான ஊக்கமளிக்கும் என்றும் பிரதமர் நரேந்திர மோடி குறிப்பிட்டுள்ளார். கொலை வழக்கு தொடர்பாக நிபந்தனை ஜாமீனில் வெளியே வந்த நபர் சேலத்தில் வெட்டி படுகொலை செய்யப்பட்டார். தூத்துக்குடியைச் சேர்ந்த மதன்குமார் என்பவர் கொலை வழக்கில் கைது செய்யப்பட்டு நிபந்தனை ஜாமீனில் சிறையில் இருந்து வெளியே வந்தார். பாதுகாப்பு காரணங்கள் கருதி உள்ளூரில் இல்லாமல் சேலத்தில் நாள்தோறும் 2 வேளைகளும் கையெழுத்து போட அவருக்கு நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருந்தது. தொடர்ந்து வழக்கம் போல் அஸ்தம்பட்டி காவல் நிலையத்தில் கையெழுத்து போட்ட மதன்குமார் மணக்காடு பகுதியில் உணவருந்த சென்றதாக தெரிகிறது. அப்போது அவரை பின்தொடர்ந்து சென்ற மர்ம நபர்கள் மதன்குமாரை சரமாரியாக வெட்டி படுகொலை செய்துவிட்டு அங்கிருந்து தப்பி ஓடினர். இந்நிலையில் இந்த சம்பவம் தொடர்பாக அஸ்தம்பட்டி காவல்துறையினர் வழக்கு பதிந்து விசாரணை நடத்தி வருகின்றனர். நிபா வைரஸ் அச்சங்களுக்கு மத்தியில் கேரளாவில் இருந்து கோவை எல்லை வாளையாறு வரும் வாகனங்களை முறையாக சோதனை செய்யவில்லை என குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. மலப்புரம், பாலக்காடு உள்ளிட்ட கேரளாவின் மாநிலங்களில் நிபா வைரஸ் பாதிப்பு வேகமாக பரவிக்கொண்டே போகிறது. தொடர்ந்து தமிழ்நாடு, கேரள எல்லை மாவட்டங்களில் கண்காணிப்பு தீவிரப்படுத்தப்பட்டிருக்கிறது. இந்நிலையில் வாளையார் பகுதியில் இருக்கும் சோதனைச் சாவடியில் அதிகாரிகள் இல்லாமல் சில இளைஞர்கள் மட்டும் இருப்பதாக கூறப்படுகிறது. சோதனை செய்வதோ, நோய் தடுப்பு மருந்துகள் தெளிப்பதோ, பரிசோதனை மேற்கொள்வதோ என எந்தவித நடவடிக்கையும் அங்கு நடத்தப்படவில்லை என்ற குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. காவல்துறையின் கண்காணிப்பு இல்லாததால் பரிசோதனை முறையாக கடைபிடிக்கப்படவில்லை என்றும் கூறப்படுகிறது. இந்நிலையில் இது தொடர்பாக உரிய நடவடிக்கை எடுக்க அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுக்கின்றனர். திருவண்ணாமலை அருகே கவனக்குறைவாக செயல்பட்டதாக கேட் கீப்பர் ராமு பணியிடை நீக்கம் செய்யப்பட்டார். நாகர்கோயிலில் இருந்து காச்சிகுடா நோக்கி தண்டரை ரயில் நிலையத்திற்குட்பட்ட பகுதியில் எக்ஸ்பிரஸ் ரயில் சென்று கொண்டிருந்தது. தண்டரை அருகே சென்றபோது ரயில்வே கேட் திறந்து இருந்ததை பார்த்த லோகோ பைலட் ரயிலை நிறுத்தி கேட்டை மூடினார். தொடர்ந்து 5 நிமிட தாமதத்துக்கு பின் ரயில் புறப்பட்டு சென்றது. இது தொடர்பாக லோகோ பைலட் ரயில்வே கட்டுப்பாட்டு அறைக்கு அளித்த தகவலின் அடிப்படையில் கேட் கீப்பர் ராமுவிடம் விசாரணை நடத்தப்பட்டது. இதனையடுத்து அவர் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டு புதிய கேட் கீப்பர் அங்கு நியமிக்கப்பட்டுள்ளார். லோகோ பைலட் துரிதமாக செயல்பட்டு கேட்டை மூடியதால் பெரும் விபத்து தவிர்க்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. திருப்பத்தூர் பல் மருத்துவமனையில் பழைய கருவிகளை பயன்படுத்தியதால் 8 பேர் உயிரிழந்த விவகாரத்தில் பல் மருத்துவ கவுன்சில் உண்மை கண்டறியும் குழுவினர் ஆய்வு மேற்கொண்டனர். கடந்த 2023ஆம் ஆண்டு வாணியம்பாடி தனியார் பல் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்ற 8 பேர் அடுத்தடுத்து உயிரிழந்தனர். தமிழ்நாடு பொது சுகாதாரம் மேலூர் சிஎம்சி நடத்திய ஆய்வில் ஒருமுறை பயன்படுத்தப்பட்ட கருவியே மீண்டும் நோயாளிகளுக்கு பயன்படுத்தியது ஆய்வில் தெரியவந்தது. இதையடுத்து கடந்த மே மாதம் 30ஆம் தேதி பல் மருத்துவமனை மூடப்பட்டது. தொடர்ந்து உரிய விசாரணை முடித்த பின் அறிக்கையை சமர்ப்பிப்பதாக மாவட்ட சுகாதாரத்துறை இணை இயக்குனர் ஞான மீனாட்சி அறிவித்திருந்தார். இந்நிலையில் சம்பவம் நடைபெற்ற மருத்துவமனையில் தமிழ்நாடு பல் மருத்துவ கவுன்சில் உண்மை அறியும் ஆய்வு குழுவினர் நேரில் ஆய்வு செய்ததோடு மருத்துவர் அறிவரசனிடம் விசாரணையும் நடத்தினர்.